சாம்பார் இட்லி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் பாயா இட்லி சாப்பிட்ருக்கீங்களா? இன்றைக்கி அந்த பாயா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வெஜ்ஜு பாயா தான். இதை சுட சுட இட்லி மேலே சாம்பார் மாதிரி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுதான் இந்த பாயாக்கே ரொம்ப டேஸ்ட்டு. கடாய் வச்சுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, முந்திரி, வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கசகசை ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கு, கிராம்பு, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான பாயா ரெடி. இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும்